ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பட் இத்தனை நாள் நம்ம பார்த்தா ரெகுலரான ரவுண்ட் ஸ்டோன் ஒர்க் வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து அடுத்தது இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான அதே ஸ்டோன் சைஸில் இருக்கிற போர்டு, இது வந்து ஸ்கொயர் போர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்கொயர் ஷேப், அதாவது உள்ளே வந்து ஸ்கொயர் டிசைன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, அந்த மாதிரியான போர்டு. அண்ட் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்டிக்கர் ஷீட் அந்த சைஸில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ட்வீசர்ஸ். இந்த ஒர்க்குக்கு இந்த ட்வீசர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த ட்வீசர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் ரெகுலராக யூஸ் பண்ணுற இதே அயன் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸ்டோன்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஸ்கொயர் ஸ்டோன் ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸி. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே எம்போஸ்டாக வந்து தெரியும், எம்போஸ்டாக வந்து இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ரிச் ஷைனிங் லுக் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஸ்டோன் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம நார்மல் ஸ்டோன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டாப் டு பாட்டம் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டோன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலேருந்து ஜஸ்ட்டு அதே மாதிரியே நம்ம வந்து தள்ளி விட்டுக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ரொம்பவே வந்து ஈஸி தான். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ண வரல அப்படின்றப்ப ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இதை இந்த கையில் இருந்தே எடுத்து இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷேப் பார்த்து ட்வீசர்ஸோட யூஸோட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை திரும்பி இருக்கிறதையும் நீங்கள் கையிலேயே வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஸோ நமக்கு எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம போர்டில் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு டேபிள் இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஸ்டிக்கர் ஷீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம இப்போ பண்ணணும். ஸோ இப்போ இதை ஆக்சுவலி வந்து இதில் என்ன ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஸ்டோன்ஸ் வந்து நம்ம சம்டைம்ஸ் ஃபிக்ஸ் ஆன மாதிரி தெரியும், பட் 100% கரெக்டாக அந்த ஹோலில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கான்னு நம்ம ஜஸ்ட் இப்படி கை வச்சே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஹைட்டாக தூக்கி இருந்தால் கூட ஜஸ்ட் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுறப்ப எல்லாமே ப்ராப்பராக ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இதில் ஸ்டிக்கர் ஷீட் ஒட்டுறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்டிக்கர் ஷீட் இப்படி பிரித்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்டிக்கர் ஷீட்டை ஒயிட் ஷீட்டில் இருந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு டாப் அண்ட் பாட்டம் மட்டும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஸோ போர்டோட டாப்பில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் எண்டு வரையில் வந்து ஜஸ்ட்டு கை வச்சோ இல்லைன்னா வந்து ஸ்பாஞ்ச் வச்சோ இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கையை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டாப் எண்ட்லேருந்து மட்டும் ஃபஸ்ட்டு எடுங்க. ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாம் அந்த அலைன்மெண்ட் மாறாமல், இப்போ நம்ம இங்கே டைமண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அலைன்மெண்ட் ஆகாமல் நல்லாவே வந்து பேஸ்ட் ஆகிருக்கணும். அப்படி பேஸ்ட் ஆகலைன்னா இந்த மாதிரி நம்ம திருப்பி ஸ்டிக்கர் ஷீட் வந்து வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒயிட் ஷீட்டை வந்து இது மேலே வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் போர்டாக இருந்தாலும் இதோட யூஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் யூஸ். ஸோ அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து என்னன்னு காட்டுறேன். ஸோ இப்போ இதை நம்ம ஃபேப்ரிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கு எப்படி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டிக்கர் ஷீட் இதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தை நல்லா, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நல்லா அயர்ன் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த சுருக்கமுமே இல்லாமல் ஃபேப்ரிக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நல்லா ப்ரெஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிக்கர் ஷீட் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை நம்ம ஒரு பார்டர் போர்டு இது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஏன்னா இது வந்து நல்ல கிளாஸ் மெட்டீரியல், இந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸ் மெட்டீரியல். ஸோ நம்ம அதனால் வந்து ஒரு ஒயிட் கிளாத்தை தான் நான் வந்து எப்போ யூஸ் பண்ணுறேன், ஒயிட் கிளாத் வந்து போடுறேன். நீங்கள் வந்து ஏதோ ஒரு காட்டன் கிளாத் வந்து போட்டுட்டு அது மேலே ஹீட் ப்ரெஸ், சில்க்குனால சில்க் மோடே வந்து வச்சுக்கலாம், அதிகமாக வந்து வைக்கக்கூடாது. இந்த ஸ்டோன்ஸுக்கு வந்து நார்மல் ஹீட் வந்து இருந்தாலே போதும். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஃபிக்ஸிங் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால ஈஸியாக சீக்கிரமே வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த ஒர்க் வந்து நம்ம சாரீஸ்லேயோ இல்லை புர்காஸ், அப்புறம் வந்து ஷால்ஸ் அண்ட் நம்ம ப்ளவுஸ்லலாம் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் டைமும் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வச்சாலே வந்து போதும். ஸோ இந்த அளவுக்கு ஹீட் வச்சுட்டு இப்போ இந்த கிளாத்தை எடுத்துடலாம். நாம் எடுத்துட்டு இது மேலே வந்து ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 15 செகண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துலையும் இந்த அயன் பாக்ஸோட மிடில் பார்ட் வந்து அந்த ஸ்டோன்ஸ் மேலே வந்து பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுங்கள். நல்லா ஹீட் வந்து நல்லாவே வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நல்லா இப்படி தட்டி கொடுத்துட்டு அந்த எண்டில் பாருங்கள் ஸ்டோன்ஸ் வருது. ஸோ இன்னுமே இங்கே நம்ம நல்லா வந்து ஹீட் தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஒர்க் எப்படி ஃபினிஷிங் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே நல்லா ஹீட் கொடுத்துட்டு ஸ்பாஞ்சில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்லோவாக வந்து ஒரு எண்டிலேருந்து ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து எடுத்து பாருங்கள் எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக இந்த ஒர்க் ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளெயினாகவே நம்ம இந்த அயன் பாக்ஸ் வந்து ஹீட் கொடுத்துக்கலாம், ஸ்டோன்ஸ் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து எம்போஸ்டாக வந்து இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்து கண்டிப்பாக வரவே வராது. நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம ஹீட் ப்ரெஸ் கொடுத்துட்டாலே வந்து போதும். நல்லா இப்படி தட்டி கொடுத்துக்கோங்க. சரி பாருங்கள், இந்த ஸ்டோன்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த போர்டில் வந்து இந்த ஒர்க் தான் இல்லை, நம்ம சாரீ ஃபுல்லுமே குர்த்திஸ், சல்வாஸ் எல்லாமே நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணலாம். ஸோ இனிமேல் வந்து நம்ம வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன்ஸோ இல்லை வேறு ஐட்டம்ஸ் வச்சு நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறோம். ஸோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.